நேர்களே, இன்றைக்கு அமெரிக்கா ஈரானுடைய போரில் நாம் இன்னைக்கு முதல்ல பேச போகிறது முஜித்தபா கொமேனியுடைய அறிக்கை. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கொமேனி நேற்று 37வது ஆயத்துல்லா கொமேனியுடைய நினைவு நாள். அது அவருடைய 37வது ஆண்டு நினைவு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஈரானில் பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவை பழி வாங்கியே தீர வேண்டும் என்ற ஒரு பெருங்கோஷம் அங்கே ஆரம்பித்தது. அப்போ அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை ஈரானில் ரொம்ப உச்சபட்சமாக தெரியுது. ஆனால் அமெரிக்கா இப்போது என்ன நினைக்கிறது என்றால், எந்த நிலையிலும் போரிட்டு ஆயுதங்களால், ஆயுத பலத்தால் ஈரானை வீழ்த்த முடியாது என்பதை நன்குணர்ந்து கொண்ட அமெரிக்கா அந்த மக்களின் இனங்கள், குழுக்கள், சமயங்கள், கொள்கை அடிப்படையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நாட்டிற்குள் ஒரு பெரிய புரட்சி உருவாக்கி ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று அமெரிக்காவும் யூதர்களும் திட்டமிடுகிறார்கள். இந்த திட்டத்தை மழுங்கடிக்க செய்யக்கூடிய அயத்துல்லா கமேனியுடைய மகனும் தற்போதைய உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கொமேனி நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுவிக்கிறார். அந்த வேண்டுகோளில் அவர் என்ன சொல்றதுன்னா, தேச விரோத சக்திகள், தேச துரோக சக்திகள் மக்களை பிளவுபடுத்த எந்த மாதிரி எல்லைக்கும் செல்வார்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களிடத்தில். இறுதி வரை நீங்கள் தேச பக்தார்களாக அரசாங்கத்தோடு இணைந்து நாம் எதிர்கொள்ள போகிற அவ்வளவு சிரமங்களுக்கும் உங்களோடும், உங்கள் உணர்வுகளோடும், மக்களோடும் இந்த அரசு தொடர்ந்து நிற்க வேண்டும் என்றும் அவர் நாட்டு மக்களுக்கு அந்த 37வது ஆண்டு விழாவில் முஜித்தபா கொமேனி அவர்கள் ஒரு தெளிவான வேண்டுகோளை வைத்திருக்கிறார். இப்போ அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ போர் முடிந்து விட்டது என்று பரபரப்பான ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் கூட இனியும் கூட சாத்தியமான சூழல் ஈரானோடு இருக்கிறது, பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் அமர்வார்கள் என நம்பிக்கை தெரிவிக்கிறார். எந்த அடிப்படையில் அமெரிக்கா இந்த போரை நடத்துகிறது? அமெரிக்க அதிபர் எப்போதும் உலரக்கூடிய ஒரு மனிதர். அவர் வெள்ளை மாளிகையிலே முதலாக வாய் திறந்த போது ஒரு கருத்தை இப்பொழுது சொல்லி உலகம் முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய கூட்டாளிகள், நட்பு நாடுகள், பொது ஊடக ஆர்வலர்கள், சர்வதேச பாவனையாளர்கள் எல்லோருக்கும் இந்த அமெரிக்க அதிபருடைய இந்த கருத்து அவர்களின் மீதும் அவர்கள் நாட்டின் மீதும் பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, நாங்கள் அவங்கள தாக்குனால தான் அவங்க தாக்குனாங்க, ஈரானை நாங்கள் ஒருபோதும் தாக்கவில்லை என்று வாய் உளறுகிறார். மதிநுட்பம் இல்லாமல், என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் ஒரு உண்மையை போட்டு உளறிவிட்டார். நாங்கள் தாக்குனனால தான் அவங்க திருப்பி தாக்கியிருக்கிறாங்களே தவிர அவங்களா எங்களை எப்போதும் தாக்கலை அப்படின்னு பல நாட்களில் அவர் உண்மையை சொல்கிறார். குவைத்தினுடைய தாக்குதல் பலமாக இருக்கிறது, பஹ்ரைனுடைய தாக்குதலும் பலமாக இருந்தது. அமெரிக்க அதிபர் கடுமையாக சினமுட்டதாகும். ஈரானுடைய பல்வேறு இராணுவ நிலைகள் அமெரிக்கர்களுக்கு, குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூட செய்திகள் வந்திருக்கிறது. இப்போ முக்கியமான செய்திக்கு நாம் இப்போது பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஏன் ஈரானை அமெரிக்காவால் வெல்ல முடியவில்லை? அதற்கு காரணம் அந்த நாட்டினுடைய இயற்கை அமைப்பு, ஈரானுடைய சூழலியல், மலைகள் சார்ந்த பகுதி, பெரும் காடுகள், குன்றுகள், பாலைவனங்கள், சமதள பரப்புகள், சுற்றி இருக்கக்கூடிய மலைகளுக்கான அரண்கள், மண் குன்றுகள், முகடுகள், கடல் சார்ந்த பகுதி. இப்படி இந்த பூமி பந்தில் எதுவெல்லாம் இயற்கையாக இருக்குமோ அவ்வளவும் அந்த நாட்டிலே இருக்கிறது. முதலுக்கு உதாரணம் சொன்னால், இஸ்ரேலை போன்று 75 மடங்கு பெரிய நாடு, 9 கோடி பாப்புலேஷன் கொண்டது. அதனால் குறைந்தபட்சம் 47 வருஷங்களாக 1979
முடக்கப்பட்ட இந்த தேசம் அமெரிக்கா பின்னாளில் தங்களை எப்படியெல்லாம் தாக்குவார்கள், அமெரிக்கர்களிடத்திலிருந்து தப்புவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களில் இருக்கக்கூடிய செல்வம் மிக குறைவானது, நாங்கள் வலிமையற்ற ஒரு தேசம், சின்ன நாடு, அதில் இருக்கும் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு அமெரிக்கரை புரட்டுவது எப்படி? அமெரிக்க இராணுவத்தை பார்த்தால் இதுவரை உலகம் அச்சத்தால் உறைந்து போனது. பெரிய விமானங்கள், பங்கர் பஸ்டர் குண்டுகள், B-2 பாம்பர்ஸ், உங்களுக்கு சொல்கிறேன், B-52, எஃப் சீரியஸில் இருப்பது அனைத்தும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள கப்பல்கள், குண்டுவீச்சு விமானங்கள், இன்னும் நாம் அறிந்தது உளவு நிறுவனங்கள், எல்லாவற்றையும் பார்த்து கார்கோ விமானங்கள் வரைக்கும் பார்த்து உலகம் இவர்களிடத்திலே போகக்கூடாது, அணுகுண்டுகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணிய நிலையில் பெர்ஷியன் வளைகுடாவிலிருந்து தோன்றிய ஒரு சின்ன தேசம் அமெரிக்காவை முகம் தெரியாமல் இரத்த களரியாக கீறல் விட்டு வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இப்பொழுது நமக்கு நேற்று கிடைத்த தகவல் என்னவென்றால், ஈரானியர்கள் தங்களுக்குள் இருக்கும் இந்த மலைகளை குடைந்தார்கள் 30 ஆண்டுகளுக்கு மேல். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நகரங்கள் உருவாகினது. கடல் ஒட்டி இருக்கக்கூடிய கடற்புறத்தில் இருக்கும் கஷீம் தீவுகள் என்ற ஒரு தீவு இருக்கிறது. இதில் அடர்ந்த நெருக்கமான பகுதிகளில் மலைகளை குடைந்துதான் நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட மிசைல் நகரங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கனெக்டிவிட்டியோடு, ஒன்றோடு ஒன்று கனெக்டிவிட்டி, அது யாராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு கனெக்டிவிட்டி. அமெரிக்காவினுடைய ரேடார் சிஸ்டமோ, அமெரிக்காவுடைய சேட்டலைட் தொழில்நுட்பமோ, அமெரிக்காவுடைய விமானங்களோ இந்த மலைகளுக்கு கீழ் இருக்கும் அந்த சேட்டலைட் நகரங்களை பார்க்கவும் முடியாது, அறியவும் முடியாது, தாக்கவும் முடியாது, எந்த காலத்திலும் எந்த நிலைகளிலும். அப்படிப்பட்ட ஒரு வலுவான கட்டமைப்பை 2 தசாப்தங்களுக்கு மேல், 3 தசாப்தங்கள் வரைக்கும், அதற்கு மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி 300 கோடிக்கு வீசப்படுகிற தாக்கக்கூடிய விமானங்களை வெறும் 30 லட்சம் 35,000 அமெரிக்க டாலர்களால் வீழ்த்தி தங்கள் கைவசம் இருக்கிற இந்த அறிவை பயன்படுத்தி குறைந்த தொழில்நுட்பத்தில் உலகை திரும்ப வைத்திருக்கிறார்கள். யூரோப் நாடுகளும் இந்த தொழில்நுட்பத்தை கண்டு அசந்து போயிருக்கிறது. அமெரிக்கா கூட்டாளிகள் அசந்து போயிருக்கிறார்கள். ஆசிய மண்டலத்தில் இருக்கிறவர்கள் அசந்து போயிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய தொழில்நுட்பம். புதிய புதிய தாக்குதல்கள், ஆளில்லா விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மட்டும் இல்லாமல் ட்ரோன் சிஸ்டங்கள், தற்கொலை ட்ரோன்கள், பலிஸ்டிக்ஸ் மிசைல்கள், குரூஸ் மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள், மோனிசன்ஸ், இப்படி எண்ணற்ற ஆயுத களஞ்சியங்களால் உலகத்தை திசை திருப்பி பார்க்க அளவுக்கு கொண்டு சென்றிருக்கும் ஈரானை இனி ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது என அமெரிக்காவுடைய இராணுவ தலைமை அவர்களிடத்தில் மண்டியிட்டு கொண்டிருக்கிறது. இது இப்போது வந்த செய்தி. குவைத்தை தாக்கியிருக்கிறார்கள், துபையை தாக்கியிருக்கிறார்கள், சவுதி அரேபியா, கத்தர், ஜோர்டான், பஹ்ரைன், இப்படி எல்லா நாடுகளும் தாக்கப்படுகின்ற போது வருங்காலத்தில் ஒரு பிராந்திய வல்லரசாக மாறி அமெரிக்காவை வெற்றி கொண்டு விட்டது. ஆனால் அமெரிக்கா என்னதான் சொன்னாலும் அது உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு தேசம். அப்போ வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு தேசம் இனி அமெரிக்கர்களுக்கு ஒருபோதும் பயப்படாது. ஆகவேதான் முஜ்தபா கமேனி நாட்டு மக்களுக்கு சொன்ன வேண்டுகோளும், இன்னும் 69க்கும் மேற்பட்ட தாக்க முடியாத, தாக்கினாலும் 1-2ஓடு ஒன்று மற்றொன்று, ஒன்று இழந்தால் மற்றொன்று, ஒன்று இழந்தால் அடுத்த ஒன்று, எப்படி ஒரு செயல்திறன் எபிகசி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த செயல்திறன் எபிகசி என்கின்ற செயல்பாட்டால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தியாக உள்ளம் கொண்ட இராணுவத்தையும் கூட ஐஆர்ஜிசி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஃபோர்ஸ், நாடு முழுவதும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட பர்சி படைகள், அல்குஸ் படைகள், அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய இராணுவம்,
இவர்கள் அனைவரும் இணைந்து அமெரிக்கர்களுக்கு தண்ணி காட்டுகிறார்கள். ஹிஸ்புல்லாவை அழித்து விட வேண்டும், லெபனானை ஓய்த்து விட வேண்டும் என்று லித்தானியா ஆற்றுக்கரை பக்கத்தில் 10 லட்சம் மக்களை அவர்கள் வெளியேற்றினார்கள் யூதர்கள். அமெரிக்கர்கள் எப்படியாவது மேசைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஹெர்மூஸை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை முஜித்தபா என்ன சொல்லியிருக்கிறார்? இது பகல் கனவு, இது நிறைவேறாது. இந்த இடம் எங்களுடைய டெரிட்டோரியல் கண்ட்ரோல், இந்த கடல் பிராந்தியம் எங்கள் நாட்டிற்கக்கூடிய ஜலசந்தியிலே நாங்கள் இருக்கிறோம், அமெரிக்கர்களுக்கு என்ன வேலைங்க என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். எங்கள் மீது தடை போட்டிருக்கிறீர்கள், எங்களுடைய பணத்தை முடக்கி இருக்கிறீர்கள், அதனை திருப்பி கொடுங்க. அணு ஆயுத நிலைகளில் நீ 13,000 குண்டு வச்சிருக்க, யூரோப் யூனியனில் எல்லாரும் வச்சிருக்கான், ஏன் யூதன் வச்சிருக்கிறான? என்கிட்ட மட்டும் அந்த துகள்களை கேட்பது சாத்தியம் இல்லாது, அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம். இதுதான் பிரச்சனை. இப்போ ஈரான் தொடர்ந்து பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்களாக யாரையும் தாக்குவதில்லை. அவர்கள் எந்த அளவுக்கு தாக்கப்பட்டார்களோ அதே அளவுக்கு அவர்களும் தாக்குகிறார்கள், அதோடு நின்று கொள்கிறார்கள். அவர்களாக போய் குவைத்தையோ துபையோ சவுதி அரேபியாவையோ யுஏஇயோ கத்தரையோ அவர்கள் தாக்குவதில்லை. அமெரிக்கர்கள் அவர்களை தாக்குகின்ற நேரங்கள் எல்லாம் அவர்கள் திருப்பி தாக்குகிறார்கள். 60 நாட்கள் போர் நிறுத்தி வச்சிருந்தார்கள். பந்தர் அப்பாஸ் தென்பகுதியிலே தாக்கினார்கள், கஷிம் தீவுகளை தாக்கினார்கள். அதற்கு பதிலறைக்கு விரோதமாக குவைத்தை தாக்கியிருக்கிறார்கள், பஹ்ரைனை தாக்கியிருக்கிறார்கள். இது நியாயம்தானே? அவர்களை பார்த்து ஏதோ கெட்டவர்கள் என்றும் இவர்கள் மட்டும்தான் நல்லவர்கள் என்றும் அமெரிக்கர்கள் ஏற்படுத்தப்பட்ட அந்த மித்து இனி ஒருபோதும் நிற்காது. ஆகவே இன்றைய காலை செய்தியினூடே நாம் பார்ப்பது, நூற்றுக்கணக்கான ஏவுகணை தளங்கள் இருந்தாலும் குறைந்தபட்சம் 69 ஏவுகணை தளங்கள் தற்போது உறுதியாக இருப்பதாகும். அவற்றில் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு ட்ரோன்களும் ஆளில்லா விமானங்களும் ஐசிபிஎம் ஏவுகணைகளும் சாதாரண ஏவுகணைகளும் மலைபோல் குவிந்திருக்கிறது. அமெரிக்கா மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கில் அமெரிக்கர்கள் இதுபோன்று வல்லமை கொண்டவர்கள் வந்தாலும் ஈரானியர்களுடைய அந்த ஒளித்து மறைத்து வைத்திருப்பதை ஒரு காலம் கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. அமெரிக்கா என்ன செய்வதென்று தெரியாமல் தட்டு தடுமாறி வரும் நிலையிலே மீண்டும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.